நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். அதான் நீ படிச்ச ஸ்கூல் ஏரியா ஸ்கூல்ல காணுமே ஸ்கூலோட எடுத்துட்டாங்களோ படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தரும் சரியில்லை சொல்லி ஸ்கூல்ல எடுத்துட்டாங்க பிரின்சிபல். ஆமாவா அப்பனா நீங்க படிச்ச படிப்பு அப்படின்றீங்களா அதனால அவன் பணக்காரனே ஆயிட்டுக்கிறான்னு ஆச்சரியம். ஆமா இந்த இடத்துல நடந்து போயிருந்தேன் எனக்கு இப்பதான் ஞாபகம் வரும். மெமரி லாஸ் ஆயிட்டுக்கிற மாதிரி ஆயிட்டு இப்பதான் இல்ல. ஆமா இந்த இடத்துல எவ்வளவு நடந்து போய்க்கிறோம். இங்கதான் நான் ஸ்கூல் படிச்ச இடம் இருந்தாலும் அந்த மாதிரி வானம் வராது. இந்த சந்தில தான் இருக்கிறது ஸ்கூல் கரெக்டா? கரெக்ட். யூனிஃபார்ம் சேஞ்ச் ஆயிடுது. யூனிஃபார்ம் பச்சை கலர் தானே மாறிச்சு. இல்ல இல்ல இதுதான். ஆமா இதுதான். அந்த லைஃபே ஒரு மாதிரி. இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு ஞாபகம்தா? இங்க ஒண்ணு இருந்துச்சு அது ரொம்ப நல்லா பாத்துருந்துச்சு. ரொம்ப நல்லா பாத்துருந்துச்சு. அது லேடிஸ் டாக்டர் தான். அது பேரு என்ன இருந்துச்சு? துளசி என்னமா அது பேரு? லெஃப்ட்ல இருக்கிற சேட்டு கூட வட்டி கூட பச்சோம். துளசி துளசி அது தாய்க்கு எல்லாம் இங்க வச்சது கூட பச்சோம் தான். அவன்தான் உன் ஃப்ரெண்டு சேட்டு கடை வச்சுட்டுக்கிறோம். ஃபர்ஸ்டே சேட்டு தான். சேட்டா உன் ஃப்ரெண்டு? பரவாயில்லையே பாரும்மா கடை வச்சுனா. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தா சேட்டா அதனாலதான் மிச்சம். ஆமா இந்த ஏரியால உன் ஃப்ரெண்டு நல்லா இருக்குங்க காணும். தெளிவால வெளியே சொல்ல முடியாது ரகசியமா தான் எல்லாம் ஊருக்கு ஓட்டாங்க. எங்க போய் சார் பொன்னலி சாப்பிடலாம்? எங்கன்னா இடத்துல பஸ் சாப்பிடுறதுன்னா தெரியல. இங்க பார்க்கிங் பண்ண ரோடெல்லாம் இங்க கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க. எல்லாம் லாக் பண்ணி இல்லையாமா? தெரிஞ்ச ரூட்ல போ. அப்ப தெரியாத ரூட்ல போனா எங்கன்னா போறோம். அப்படியே டர்ன் ஆயிக்கலாம். இது வந்து தப்பாச்சு. நீ அப்படியே போயிருக்கலாம். உனக்கு இந்த ரூட் தெரியல தானே? ஏன் வந்த எப்படி அங்க டர்ன் பண்ண கூட இடம் இல்லை. எப்படி டர்ன் பண்ண? இல்ல அது மேல விட்டுருக்காங்க. ஆனா அது எங்க போகுதுன்னு தெரியல. தப்பான ரூட்டுக்கு போவோம். அத்தானே நம்ம வீட்டுக்கு எப்படி போவோம்? தப்பான ரூட்ல வந்தோம். ரிச்சு ஒண்ணு இப்படி போகுது. ஆனா அது எங்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஜாயிண்ட் ஆகும். கேக்குறது பாத்தியாமா? அது சாக்கே இல்ல சாக்கே இல்ல போனோம். போன் தெரியலையா? போன் பண்ணி பாரு. அம்மா தான் வச்சுருந்துச்சு. இருக்குதா? இருக்குதாமா? இருக்குதா? இருக்குதா? எத்தனை பார்த்தேன். இது எங்க போகுதுன்னு தெரியல. நாங்க ஏறிட்டேன். நேரம் ஏறி சொன்னாங்க. இந்த இடத்துல ரவுண்ட் அடிக்கிறோம். கோல்டு என்ன ஒசூருக்கு போறாங்க? நான் தெரியல. ஏறிட்டேன் நானு. எத்தனை சில்பர் தானிக்கா? சிறுபோடு தான் இது. கீழே நேத்து விடுதில்லமா? கீழே நேத்து உள்ள இல்ல. ஓ அதுக்கு இப்படி வந்து ஏதோ ரோடு விட்டுருக்காங்களான்னு தெரியல. புதுசா இருந்தா
டர்னிங் ஆகுது. அதான் நம்ம அதே மாதிரி இருக்கோமே. போது 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 போது. அவ்வளவுதான் அவ்வளவுதான் வந்துட்டோம். அது மேல இது என்ன பண்ற? வந்துட்டோம் வந்துட்டோம் நம்ம வந்துட்டோம். இந்த ரோடுக்காக நேற்று அங்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை. போட்டுட்டு வானவா? சரிண்ணா. மாமி நீங்க போயிடா. என்ன பாஷை போயிட்டு ஆள் தெரியல போட்டுருக்கு. ஆடி 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 6 மாசத்துக்கு வாங்கி தர மாட்டேடமா? 6 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு எல்லாம் இதுல கத்துக்கிறான். காலி ஆச்சுன்னா வாங்கிக்கணும். சீட்டு மட்டும் சாரா வச்சுக்கோ. இது ஒரு வாரம் சாப்பிட்டா போதும். புள்ள எல்லாம் சாப்பாடு. ஆமா அம்மா ఇదేనమ్మా బొమ్మలేనా? பொம்மையில் விட்டா బొమ్మలు ఎత్తుతాను ఎలక్ట్రానిక్ సిటీ. பொம்மை ஆனதுக்கு 4-5 ஸ்டாப் ஆன பிறகு தான் எலக்ட்ரிசிட்டி வருது. இங்கெல்லாம் இப்படிதான் டிராபிக் ஜாம்ல நம்ம இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்படி 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 மூவ் ஆகணும் வண்டி. கொஞ்சம் கொஞ்சமா இப்படி மூவ் ஆகணும், இப்படி ஸ்டாப் ஆகும். இப்படி மூவ் ஆகணும், இப்படி ஸ்டாப் ஆகும். இப்படி மூவ் ஆகணும், இப்படி ஸ்டாப் ஆகும். ஜெர்க் 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 போன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல. அப்புறம் அப்படி போனா நம்ம வண்டி ஒரேடியா கலரு நல்லா இல்லையா அந்த சார்? நல்லா இல்லையா சார்? நான் லெஃப்ட் கலர் இருக்கும். A335 TD இது 000 444 அப்படியே அந்த கன்னியாகுமரி சேலம் எலக்ட்ரான் சிட்டி வரும் ரோடு. பட் நம்ம அப்படி போக மாட்டோம். நம்ம முன்னாடி மேல பாடு பயங்கரமான ஆளா இருக்கே. சொல்லுங்க சின்னம்மா பாருங்க, சின்னம்மா இங்கெல்லாம் வண்டிங்க அப்படியே கச்சமுத்தான்னு வந்துனே இருக்கும். முன்னாடி பாத்தீங்க அனு இப்படி கொஞ்சம் அனு எதாவது அனு ஆவாஸ் போட்டோம் இல்லையா? அதுக்கு நீ எடுத்து விட மாட்டாங்க. அத்தானா கண்டு பாருங்க. இதெல்லாம் அப்படிதான் சந்தை புந்தல் எல்லாம் வந்துருவாங்க. இங்க வர இருக்கும்டா. யாரோ யாரோ தலை எழுத்தை மாத்திட்டாங்க நம்மளுக்கு. ಏನು ಮತ್ತೆ இப்ப எங்க போலாம்னு சொல்றோம்? எங்க வீட்டு மேலதான் டர்ன் பண்ணாங்கன்னா ஓட்டுல இருந்தா சார். அவங்க வீட்டுக்கிட்ட இருந்து நான் வெஜ் ஹோட்டல நான்வெஜ் எதுனா சரி. வெஜ் ஹோட்டல நான்வெஜ் கேட்டா வெஜ்ஜி வேண்டாம் சாப்பிட்டா ஃபாரஸ்ட். நான்வெஜ் வேணாம் சொல்லு. நான்வெஜ் இல்லாம வெஜ்ஜி தோசை இட்லி பெஜாராட்டி. போறியா? சித்ரானா புளியோதரை கேரளா ஹோட்டல் எங்க கிட்ட அச்சு மூஞ்சி வச்சுட்டு கேரளா ஹோட்டல வேணாம். சர்க்கிள் வேணாம் கேரளா பெட்ரோல் டேங்க் எங்கம்மா இருக்குது கேரளா ஹோட்டல? நாங்க புது ஓப்பன் நினைக்கிறோம். அத்தரா நான் இவங்க ஷால் வாங்கினேன். அது கேரளா ஹோட்டல் தான் ஆயிட்டு இருக்கு.
பாப்பாக்கு ஷால் வாங்கின பாரு கூட இப்போ என்ன நான் இஷ்டப்பட்டேன் எங்கம்மா நீ டாப் பண்ண மேல போ பேக்கரோட போ சொல்றேன் நானே கார் கிட்ட கார் எங்கம்மா நிக்க வைக்கட்டும் பெட்ரோல் டங்கு நிக்க வைக்கேன் அவ்வளவுதாங்க போலீஸ் எல்லாம் புடிச்சுனா காரு இல்ல அதோட பண்ணி கேட்கேன் பாரு முன்னாடி நான் சொல்லுமா அதான் ஷால் வாங்கின தெரியுமாடா அங்க அப்ப சர்க்கிள்ல ரோடு தாண்டி ஷால்ல நிக்க கேரளா ஓட்டு அந்த கடையே தான் கேரளாக்கார ரோட்ல வச்சிருக்காங்க கேரளாக்கார ஓட்டுக்கே வேண்டாம் போறது பிரியாணி நல்லா இருக்குது ரோடு சைடு ஆள் போனா ஒரு பிரியாணி சாப்பிட்டு வந்துடலாம் இல்ல இங்க ரோடு சைடு தானே நல்லா இருக்குதா பிரியாணி நல்லா இருக்கு. நானே சாப்பிட்டேன் கடைக்கு வாங்கி சாப்பிட மாட்டேன் என்ன நம்ம ஊரை அப்படி சொல்லிட்டேன் இல்ல சொல்றேன் நானு நல்லா இருக்குது இல்லன்னு சொல்ல அவங்க ரேட் ஜாஸ்தி சும்மா அதுதான் சொன்னேன் நம்மள்தான் பெஸ்ட் என்ன இது டென்ஷன் ஏன் இந்த பையனை எப்படி இருக்குதா சாமி 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 ஸ்கூல் பீட்டா இல்ல 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 இப்பெல்லாம் பீஸ் கூட வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பரவாயில்ல தமிழ் இருந்தா நம்ம கொடுத்து படிக்க வேண்டாம்டா எவ்வளவு பணக்காரங்கிறாங்க நம்பி வச்சா பத்தி அம்மா கேட்கல பப்பல அம்மா இது மேஞ்சி இந்த அந்த பக்கம் டென்ஷன் ஆகுது எனக்கு டிராபிக் ஜாம்ல ஆஃப் பண்ணி வண்டி ஆஃப் பண்ண உடனே வண்டி இந்த பக்கம் சிக்னல் விட்டுருவாங்க இந்த பக்கம் கை விடு அதான் அது ஏன்டா கொந்தளிக்கிற இப்போ கரெக்டா பொம்னாலி சிக்னல் கிட்ட இது பொம்னாலி சிக்னல் இது கிட்ட இருக்கும் டர்னிங் பாயிண்ட் டர்னிங் பாயிண்ட் இது அமுத்து அதை ஸ்டார்ட் பண்ணு அடி அடி நடிக்கிறாங்க போ ஏன் அவங்க சிக்னல் தான் போட்டுக்கிறாங்க என்ன அப்படி எடுக்கிறது நம்ம கார் பாரு அந்த கார்ல போய் ஏதோ சைட் டி பெண்டா நம்ம விட்டாங்க சிக்னல் போட லைட் லெஃப்ட் அப்படி போனோம் எங்க வந்து டச் பண்ணிடுறாங்களா தெரியல அப்படி வராங்களா அதான் நம்ம உஷாரா போனோம் அவன் யாரோ வண்டி எடுத்துன்னு அலாட்டு போலாம் அவன் ஓட்டுட்டு வண்டி கஷ்டப்பட்டு ஓட்டுற மாதிரி ஓட்டு கஷ்டப்பட்டு ஓட்டல ஆங்கத்துல ஓட்டுற மாதிரி இருக்குது ஆமா ஏன் அது அவசியம் ஆகும் இடம் பண்ணிருக்காங்களா சார் நிக்காட்டுக்கு பாருங்க எங்க தெரியலையா இல்ல எங்க இடம் பண்ணிக்கிறோம் சரி இயர்போன் கடை எவ்வளவு போச்சு அங்க முன்னாடி என்ன எந்த பிளேட் அதை வாங்குற இயர்போன் இல்ல வாட்ச் அதெல்லாம் அவன் காசு பிடிக்கிட்டான் திரும்ப இந்த கடை சொல்லுது அம்மா கார் எடுத்து எங்க உள்ள சொல்லிட்டா அந்த பக்கம் போயிட்டு நல்லா இல்ல விடுமா முடிஞ்சிச்சு நல்லா இல்ல பார்த்தேன் நல்லா இல்ல ஆச்சு கேரளா ரெஸ்டாரண்ட்ஸ் அவ்வளவுதான் நல்லா இல்ல ஸ்ட்ரைட்டா போலாம் அப்படியே போ இண்டிகேட்டர் போட்டு டீச்சிமி ஏங்க சால் அது இங்க தான் இருக்கு சால் இருக்கு இங்க தான் இருக்கு அதோட நம்ம ஓட்டு பண்ணி நல்லாவும் இருக்குதம்மா 20 நம்ம வீட்டுல ஓட்டலாம் இல்ல இல்ல சொல்ல
எங்கன்னா சைடுல அந்த நிப்பாட்டு காசு தராது. என்னது அது இல்ல, எனக்கு வாட்ச் வேணும். வாட்ச் வாங்கலாம் இருயா. திரும்ப அது காசு தராது, உங்களுக்கு தெரியல அதை பத்தி. எனக்கு காசு அனுப்பு, நான் நாளைக்கு போய் வாங்கினேன். காசு இல்ல எனக்கு இப்ப வேணாம். நான் 1000 ரூபாய் சொல்றாங்க. பரவாயில்ல போன நான் 2 வாட்ச் வாங்கினேன். நல்லா இருக்குது. கையில வேணும் இப்ப வாட்ச். நல்லா இருக்குது வாங்கினேன் பார்த்து. அங்க பாருமா, இன்னைக்கு வேணும்னு சொல்லணுங்கிற வாட்ச் சொல்ற பச்சு கேட்க. 2 வாட்ச் நவீனாக்கு ஒன்று வாங்கினேன். வேண்டாம், நவீன வாட்ச் போடலன்னா கூட அப்புறம் நான் ஒண்டி பாத்துக்கிறேன். வீடியோ இதுல போட்டுருவாரு. பரவாயில்ல, நவீனாக்கு அந்த வாட்ச் பிடிக்காதான், அதனால நான் ஒண்டி போட்டுக்கிறேன். என்ன வாட்ச் நீ பாத்து? ஸ்மார்ட் வாட்ச் ஆர்டர் பண்ணிடு. வேண்டாம், எனக்கு இப்ப கடையில வாங்கிட்டா பரவாயில்ல. காஸ்டா குத்துக்கிட்ட நிக்க வச்சா நான் வாங்கிக்கிறேன். வாட்ச் நான் அந்த வாட்ச் இன்னைக்கு போட்டே போடணும். அதெல்லாம் போடக்கூடாது, நல்லா லேடிஸ் வாட்ச் போட்டு. அதான் வேணும். அதுவும் லேடிஸ் வாட்ச் தான். அது ரொம்ப லேடிஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஜென்ஸ் அது அந்த செல்லு போய் ஹார்ட் அட்டாக் வந்துடுறான். எது யார் சொல்லிங்க? சொன்னாங்க யூடியூப்ல சொல்றான். என் லைஃப்ல ஒரு அது சும்மானா போட்டு அங்க போறோம். அப்படி வரும் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் இருப்பாங்க. நான் பத்தியா அவங்களோட டர்னிங் எப்படி ஏத்தா நீ கிட்ட போய் நேக்கிற எல்லாம் ஒன்றும் இல்லை, தெரிஞ்சு பண்ணி எப்படி தெரியுது பாருங்க. ஏன்னா ரோடு அகலமா இருக்குது. அங்க போச்சு விவோ, அங்கேயும் கடை ரோடு பெருசா. கடையில எல்லாம் வாங்கக்கூடாது. நவீனாக்க தண்ணி 1 hour 2 hour சுத்த வச்சுக்கிறான். பெங்கிக்கு நான் கடையே இல்ல. மொபைல் கடை இது. அதான் ஸ்மார்ட் வாட்ச் இங்கதான் இருக்கேன். மொபைல் கடையில தான் கொடுத்தா? அங்க கூட இருக்கேன், நான் கேட்கிறேன். வாங்கி பார்த்தேன். கார் நிக்க இடம் இல்ல. ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. கார் நிக்க இடம் இல்லைனாக்கா எனக்கு இடம் இல்லைனாக்கா அப்படி வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். இல்ல எனக்கு வேணும், நான் வாட்ச் மாட்டிக்கணும். இங்கே வாங்கிடலாம் போட்டேன். கார் தான் ரோட்ல நிக்க வைக்க கார் இடம் இருக்குது. அங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வாங்கி போ. அவ்வளோ கதை மூடுமா? ஏமா விடுப்பாங்க? என்ன கதை? ஏதோ கதை மூடல பாருங்க. லைட் இருக்குல்ல, ஆஃப் ஆகிதா? பாரு, இங்கே பிரியாணி கிடக்கு. ஆமா, சாப்பிட்டு வந்துடலாமா? ஆமா, உள்ள உட்கார மாதிரி சாப்பிட்டாங்க. இங்கே காட்டில் இருக்கிறது 150. என்னது 150? ஒன்று வாங்கினா உனக்குயா? சிக்கன் பிரியாணி பாரு கரெக்டா. பை நல்லா இருக்குமா? தெரியல, போலாமா இல்ல வேண்டாம்? பாரு உனக்கு எங்க எனக்கு தெரியாதுமா. நான் சாப்பிட்டு என்ன பேசுவேன்? சரி, எங்கன்னா சாப்பிடலாம். போயிடலாம் சொல்றியா? போகலாம். அவன் கத்தல 6 கத்தல ராகேஷ் அவங்க தம்பி இருந்தான். அவன் காமிச்ச 1800 ரூபாய். அதுலயே அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. 4000 ரூபாய் 3000 ரூபாய் நல்லா இருக்குது. தண்ணி போட்டா கூட ஒன்னும் ஆகாது. செடிக்கடி வாங்க என்ன மாதிரி வேணா எஸ்பி ரோடு. அவன் எஸ்பி ரோடுக்கு யார் போறாங்க? அந்த ரோடு போயிட்டு வரத்துக்குள்ள 10 பேர் போயிடுது மனுஷன். நான் மொபைல் வந்து ரெடி பண்றதுக்கு எடுத்துன்னு போவேன். போகும்போது பவுச் ஆகணும். இது ஏன்னா இப்போ நானு ஜிம்முக்கு போறேன்ல, சும்மா ஒரு மரியாதைக்காவது கட்டின்னு தரேன் இல்லையாமா? அந்த வெறிக்கு தான் வாங்கணும். எவ்வளோ காசு நாசம் இல்லையா? அந்த கதை வாங்க, அது மரியாதை பிரச்சனை இல்ல. எவ்வளவு காசு நாசம். அதுதான் சொல்றேன். ட்ரெஸ்ல நீட் சென்ஸ் ஒரு பொருள் கட்டுறது தான் நமக்கு மரியாதை வருது. ஆனா அதுல இல்லடா எதுலயுமே சாப்பிடலாம் சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட வேண்டாம். திட்டு தருமா? சொல்ல எதுனா டேஸ்ட் நல்லா இருக்குதா? அவுட்டிங் ஆச்சு. இந்த பிரியாணிக்கு வந்து தொன்னை பிரியாணிக்கு வந்து சாப்பிட்ருக்கோம். எங்க அம்மா பீடா சாப்பிட்டுக்குது. பிரியாணி சாப்பிட்டுட்டு நானும் நடந்தேன். எனக்கு வேண்டாம், போனா போட்டோமா டைட் ஆயிடும் இல்லையா? கிளம்புறது தான். சித்தி வீட்டுக்கு வந்து சித்தப்பாவை பார்த்தோம். அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தோம். சரி, என்ன கிளம்புறது தான் நம்ம வீட்டுக்கு. கிளம்புறதா? சின்னம்மா இங்கே இருக்குது. பாய். கிளம்புறது தான். சின்னம்மா பார்த்துன்னுக்குது. இன்னும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு நைட் ஆயிடுச்சு. இன்னும் சொல்கிற மாதிரி இல்லை, அப்படியே போயிட்டே இருக்கிறது. எங்கள் சித்தி வந்துக்கிறாங்க. சித்தி
இந்த பாம்பஸ் போட பவி அம்மா பாம்பஸ் ஆக்கு இந்த நல்லா குளிர் வர அப்படியே சுத்திருங்கிறான். ஐயோ பாம்பஸ் ஆக்கு இது வந்தாச்சு, சரி பார்த்தாச்சு டைம். போடுங்க சின்னவன் நம்ம சின்னவன் எப்படி பார்க்கறான் பாருங்க. பாம்பஸ் போட போடுவோம் பார்க்கறான் பாரு. பாம்பஸ் போட போட மாட்டோம் வெளியே என்ட்ரி ஆயிக்கிறாங்க. புஜி இல்ல என்னன்னா சென்ட் ஆஃப் பண்றதுக்கு பிஸ்கட் என்கறா புஜி இல்ல புஜி இல்ல அனு வேற நிக்குது. புஜி இல்ல ஸ்கூல் ಹೋಗಿದ್ದಾನೆ இந்த மாதிரி நீங்க முன்பு இருக்காங்க. ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಇಲ್ಲೇ ಆರ್ಗದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದಾನೆ ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಇಲ್ಲೇ ಆರ್ಗದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದಾನೆ ಚಿನ್ನಮ್ಮ ஷூ பண்ணுறாங்க. லுக்கு பவி எங்க வீடியோ வேற பண்ணுகிறேன்ட்டு கைகளை கூப்பிட்டு அது மட்டும் வந்தது அப்புறம் இன்னைக்கு ஃபுல்லா முடிஞ்சிச்சு. என்னன்னா போயிட்டு சிட்டு வீட்டுல வந்தாச்சானு ஜிம்முக்கெல்லாம் போய் நான்